ஏன் ப்ரோ தளபதி பேசுனதை கேட்டீங்களா? எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. கரூர்ல மட்டும் இப்படி நடக்குதுன்னா சம்திங் ராங். எது கரூர்ல மட்டும் நடந்துச்சா? டே தற்குறி, விக்கிரவாண்டி மாநாட்டுல 5 பேர் பலி, மதுரை மாநாட்டுல 3 பேர் பலி, மாநாட்டு திடல்ல 120 பேர் மயக்கம், மரக்கடையில 50 பேர் மயக்கம், நாமக்கல்ல 15 பேர் மயக்கம், கடைசியா தான் கரூர்ல 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? ஆனா இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்க்காம அதுக்கு உக்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கானேடா உங்க அண்ணன். அவரு டிப்ரெஷன்ல இருக்காரு ப்ரோ. அது இல்லாம அவரு வந்தா பிரச்சனை ஆயிடும், திரும்பவும் கூட்டம் கூடும், ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ. சரிப்பா, நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும். திருச்சி ஏர்போர்ட்ல கேட்டாங்களே, அப்பவே இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம்ல? இல்ல வீட்டுக்கே பிரஸ் கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு அதுல இரங்கலை தெரிவிச்சிருக்கலாமே. அட, அவரு வரலனா பரவாயில்ல, இந்த ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவங்க யாராச்சும் டிவிகே சார்பில் வந்து பாத்துருக்கலாம்ல? அவங்க வந்தாவும் கூட்டம் கூடுமோ? கதிரு உண்மை ஒரு நாள் வெளியே வரும் ப்ரோ. வரும்டா, கண்டிப்பா வரும். வந்தா நீங்க தானே மாட்டுவீங்க. அது வந்து அது வந்து தர்மத்தின் சூது ஜெயிக்கும் போது வெல்லும். அது டே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும், அதானே? ஆமா ப்ரோ. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். போடா, உன் கண்ணுல பயத்தை பாத்துட்டேன். அப்படியே ஓடுறு. சில்றல்ல போங்கடி.